18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உன் குலத்தை காக்கிற தெய்வமாக இருக்கும் இந்த கருப்பசாமி உன்னை காக்கும் கடவுளாக இருந்து உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போது எதுக்காக உன்னை தேடி வந்தேன் நீ யோசிக்கிறியா? முழுவதுமாக கேட்டினா நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உனக்கு புரிய வரும். நான் செய்ய விரும்புகிற நல்ல விஷயங்களும் இது நாள் வரை உனக்கு செய்த நல்ல விஷயங்களையும் கூட உனக்கு எடுத்து சொல்லி இனிமே நீ என்ன செய்யணும்னு சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். நீ ஏமாந்துக்கிட்டே இருக்கிறதுனால உன்னை முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் சிலர் ஏமாத்துறதுக்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏமாந்தவன் நீ முட்டாளும் அல்ல, உன்னை ஏமாற்றியவர்கள் புத்திசாலிகளும் அல்லங்கிறத நான் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நான் என்ன செய்ய போறேன்றது எதுவும் தெரியாம அப்பா கருப்பா என்னை காப்பாத்துன்னு எப்போதும் என்னையே நம்பி இருக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் குலத்தையும் தலைமுறையுமே காக்க வேண்டிய கடமை எனக்கு தானே இருக்கு. ஏன்னா உன் குலதெய்வமாக நான் ஏற்கனவே எப்போதோ முடிவாகிவிட்டேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா விஷயங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் கெட்ட விஷயங்கள்ல கெட்ட மனிதர்களிடமிருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் காப்பாத்தி உனக்கு நல்லது செய்யணுன்றத உன் முன்னோர்கள் எப்போதே முடிவெடுத்து என்னை நம்பி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில நீயும் என்னை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற. நல்லது செய்யணும், பொங்கல் வைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு எனக்காக எத்தனையோ விஷயங்களை மனசுல நினைக்கிற ஒன்னால பல விஷயங்களை செய்யவே முடியல. நல்லதும் நடக்க மாட்டேங்குது, கெட்டது மட்டுமே வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் உனக்கு தடங்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இதற்கு மேலும் எதையும் தாமதமாக்க மாட்டேன் என் செல்வமே. நீ ஒருத்தரை பத்தி நினைக்கும் போதே உன் மனசுக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குத்தாட்டம் போடுதுன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனிதர்களை உன் கூடவே உட்கார வச்சு உனக்கு கெட்டது செய்பவர்களையும் உன்னை கஷ்டப்பட வைப்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விடுவித்து செய்வதற்காகத்தான் இந்த குலதெய்வம் கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் நான் உனக்கு குலதெய்வமாக இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறக்கவோ மறுக்கவோ வேண்டாம். யாரு உன் குலதெய்வம்ன்றதை நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதுமே உன்னை பாதுகாக்கும் தெய்வமாக இந்த கருப்பசாமி உன் எல்லையிலிருந்து உன்னை பாதுகாத்து கொண்டும் பார்த்து கொண்டும் உனக்கான நல்லதை நடத்திக்கிட்டும் தான் இருக்கிறேன் என் செல்லமே. நீ தனித்து நிற்பதால் தான் நீ தவிக்கிறாயே என யோசிக்கிறாய். ஆனா நீ தனித்து நின்றாலும் நீயே அறியாமல் உனக்கு துணையாக உன் பின்னால் இந்த கருப்பசாமி எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்கேன். நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாமே உனக்கு பல விஷயங்களை கத்து கொடுத்துருச்சு. இது நாள் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது, யார் எப்படிப்பட்டவங்கன்ற பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறாய் தானே. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க உன்னை யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுனால நீ ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்ட. உன்னுடைய மதிப்பு என்பது அடுத்தவர்கள் கொடுக்கிற மரியாதையில இல்ல. நீ ஏற்கனவே மதிப்பு மிக்கால், தைரியமும் திறமையும் மிக்கால். அது அடுத்தவங்க சொல்லிதான் உனக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லைதானே. நீயே உனக்கான மதிப்பு மரியாதையும் அதிகப்படுத்திக்கோ. சூழ்நிலையை பொறுத்துதான் பேசும் சொற்கள் சூடாகவும் குளிராகவும் இருக்கும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீ பெருசாக நினைச்சுக்காத. அன்பு வைத்தது முகமா முகமூடியா என்பதை தெரிந்து கொண்டு அடுத்தவரிடம் பேசி பழகு. அதுவரையிலும் யார் மீது முழுசா நம்பிக்கை வச்சு நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். ஒருத்தர் திடீர்னு உன்கிட்ட வந்து அன்பா பேசுவாங்க, திடீர்னு பாசமலையா பொழிவாங்க, அப்புறம் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் எப்போது யார் வந்து உன்னிடம் பேசினாலும் பழகினாலும் அவர்கள் உண்மையான முகத்தோடு, உண்மையான முகமலர்ச்சியோடு, நல்ல எண்ணத்தோடு தான் பேசுறாங்களா அல்லது நல்லவென்ற முகமூடிய போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்களான்றத நீயே முடிவு செய்து கொள் என் செல்லமே. ஒரு விஷயத்துல அலட்சியமா இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது இழப்பு ஏற்படும் வரைக்கும் யாருக்கும் தெரிவதில்லை. நீயும் சில விஷயங்கள் அலட்சியமா இருந்து கவனக்குறைவா இருந்து எத்தனையோ தவறுகளை செய்து விட்டாய் தானே. இனிமேலாவது எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதற்கான வேலைகளை பாரு. உன்னை மதிப்பவர்களுக்கு மனம் வீசக்கூடிய மலராக இரு. உன்னை மிதிக்க நினைப்பவர்களுக்கு காலில் குத்தும் முள்ளாக இருந்து விடு என் செல்லமே. சில பேரை பல காலம் ஏமாத்தலாம், பல பேரை சில காலம் ஏமாத்தலாம். ஆனா எப்போதும் எல்லாரையும் ஏமாத்தவே முடியாது தானே. உன்னை ஏமாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த உண்மையை நான் உணர்த்துவதற்கான நேரம் வந்துருச்சு. இத்தனை நாளா நான் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் தள்ளி தள்ளி போகுது, தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா. சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு தாமதம் அவசியம்தான். இப்போது தாமதமாகிய விஷயங்களை எல்லாம் சீக்கிரமே உனக்கு நல்லபடியா நான் முடிச்சு தர்றேன்.
அதுவரையிலும் சுயநலம் இல்லாத உறவுகளாக எல்லாற்றிடம் அன்பை கொடு. கைமாறு கருதாமல் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆளாக இரு. போலித்தனம் இல்லாத உண்மையான புன்னகையை உன் முகத்துல வச்சுக்கிட்டீனா நீ மிகவும் அழகான ஆளாக இருப்பாய் என் செல்லமே. உன் கூட இருக்கிறவங்க கவலையில இருந்தாலும் கண்ணீர் வடிச்சாலும் உடனே அவர்களுக்கு ஆறுதல் செலுத்தக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை செலுத்தக்கூடிய ஆளாக நீரு. உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவ. அதற்காக தானே உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த குலதெய்வம் கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு நினைச்சினா உடனே செஞ்சிடு. அதை விட்டுட்டு இன்னைக்கு செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஒருபோதும் தள்ளி போடாதே என் செல்லமே. ஒருத்தர்கிட்ட நீ அன்பு செலுத்தினா அவங்க கிட்ட இதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. அப்படி அவர்கள் திரும்ப அன்பு செலுத்தலைனாலும் நான் அவங்களுக்காக இதெல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் செஞ்சேன் அப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்னு உன்னுடைய அன்பை திரும்ப கொடுக்காத அவர்கள் மீது நீ வெறுப்பை காட்டாதே என் செல்லமே. நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு அன்பை கொடு. அவங்க அதே அளவு அன்பை திரும்ப கொடுக்காத மனிதர்களாக இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு நீ இருக்கணும். என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ செய்யறது சரியாகவே இருந்தாலும் பல பேர் பல நேரங்கள்ல நீ செஞ்சது தப்புன்னு தான் வாதாடுவாங்க. அப்படி உன்னை புரிந்து கொள்ளாமல் வாதாடும் மனிதர்களிடத்தில் நீ அமைதியாக கடந்து போக கத்துக்கோ. அவர்களுக்கு உண்டான பதிலை காலமாக இருந்து நான் சொல்லுவேன். வாழ்க்கையில ஜெயிச்சா நினைச்ச காரியம் நடந்தா நீ மகிழ்ச்சி அடைகிற. ஒரு சின்ன விஷயம் நடக்காம போனாலும் ஐயோ தோத்துட்டோமே நினைச்சு கவலைப்படாத. தோல்வி என்பது உனக்கான பயிற்சி நினைச்சு அடுத்த முறை ஜெயிப்பதற்கான வேலைகளை செய். எப்போதும் தலை நிமிர்ந்து உண்மையை பேசக்கூடிய உனது கம்பீரம் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனா இந்த உலகம் யார் வெளிப்படையா பேசினாலும் யார் தலை நிமிர்ந்து தைரியமாக பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளவோ விரும்பவோ மாட்டார்கள். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு சவால்களும் பிரச்சனைகளும் உன்னை கெட்டவன் தைரியமானவன் திமிர் பிடிச்சவன் நினைக்கக்கூடிய மனிதர்களும் உன் பக்கத்துல இருக்காங்க. அவர்கள் கொடுக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சவால்களாக நினைச்சுக்கிட்டு தைரியமாக உனக்குள் வலிமையை அதிகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கப்பார் என் செல்லமே. யாருடைய அன்புக்குமே இந்த உலகத்துல நீ அடிமை ஆயிடக்கூடாது. ஏன்னா எந்த மனிதரும் எப்போதுமே நிரந்தரமாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க காலமும் சூழ்நிலையும் மாறும்போது அதற்கு ஏற்றாற்போல் நிச்சயமாக மாறுவார்கள். அதனாலதான் அன்பை கொடு எதிர்பார்க்காத அளவா கொடுன்னு நான் சொல்றேன். எதிரிடம் கூட நீ அன்பு செலுத்தலாம். அதுவும் ஒரு வகையில நீ ஜெயிப்பதற்கும் அவர்கள் குழம்பி போவதற்கும் காரணமாக இருக்கும். நம்ம இவ்வளவுதான் இவனுக்கு கெட்டது செஞ்சாலும் இவன் இதோ எப்பயும் போல சிரிச்ச முகத்தோடு நம்ம கிட்ட அன்பு செலுத்துறானேன்னு அவர்களை யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை குழம்பி போகும் அளவுக்கு நீ அன்போடு பேசி பழகு என் செல்லமே. அதே போல தேவையில்லாத இடங்கள்ல நீ அதிகமா பேசவும் கூடாது. தேவையான இடங்கள்ல பேசாம இருக்கவும் கூடாது. இது ரெண்டுமே ஆபத்தை வரவழைத்து விடும். குறிக்கோளை அடைவது முக்கியமல்ல, எப்படி அடைகிறோம் என்பதுதானே முக்கியம். உன்னுடைய குறிக்கோளை நீ அடைவதற்கும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடப்பதற்கும் நீ ஆசைப்பட்டதை நடத்தி முடிப்பதற்கும் இந்த கருப்பசாமி எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன்றதை சொல்றதுக்காக தான் இப்போது உன்னை நான் தேடி வந்தேன்.